ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நாங்கள் எல்லோரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் அந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனை நோக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் மாறாத தேவன். ஒரு எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தவர். அவருடைய கிருபையை நாங்கள் நினைத்து பார்த்து கல்வாரி சிலுவையிலே அந்த தேவன் நமக்கு செய்த அந்த தியாகத்தை நினைத்து பார்த்து எங்கள் சிந்தனையிலே நிறுத்துவோமாக. எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவர். இந்த நாட்களில் அவரை நாங்கள் இருதயத்தில் சுமந்து தீர நாங்கள் அந்த சிலுவையிலே தேவன் பட்ட பாடுகளை நினைத்து பார்ப்போமா? அவ்வளவாக அடித்து நொறுக்கப்பட்ட அந்த இயேசு எங்களுக்காக, எங்கள் பாவங்களுக்காக, எங்கள் நோய்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு அவருடைய உடல்கள், அவருடைய முதுகுகள் எல்லாம் பிக்கப்படுறது என்றெல்லாம் பார்க்கிறோம். 39 அடிகள் எங்களுக்காக என் தேவன் தன் சரீரத்திலே வாங்கினார். அவருடைய தழும்புகளாலே நாங்கள் சுகமானோம். ஆமென். யாரெல்லாம் நாங்கள் விசுவாசிக்கும் போது அது எந்த வியாதியாக இருந்தாலும் அதை அவருடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாக்கப்பட்டோம். எங்களுக்காக அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியானவரை நாங்கள் சிந்தையிலே கொண்டு வருவோம். எங்களோடு அனுதினமும் எங்களை வழிநடத்துகிற நல்ல தகப்பன். பல நேரங்கள் வழி தெரியாமல் திகைக்கும் பொழுது, மகனே மகளே நீ நடக்க வேண்டிய பாதை இதுவென்று எங்களுக்கு வழிகாட்டுற நல்ல தகப்பன். இந்த நாட்களில் அவருடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறது பாக்கியம் உள்ள நாங்கள் இருக்கிறோம். சங்கீதக்காரர் சொல்றாங்க, அவரை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தனவா. ஆண்டவருடைய பிரகாசம் எங்கள் இருதயங்கள், எங்கள் முகங்கள் தெரியத்தக்க ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டக்கு பிறகு ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோம். உங்களுடைய வருகை மட்டும் எங்களை கரதிரட்டில் கரம் பிடிச்சு நடத்துங்க ராஜா. அனுதினம் ஆலோசனை கொடுங்க ஆண்டவரே. வேதனை உண்டாக்கும் வழி என் வாழ்க்கையில இருக்குமா இருந்தால் தகப்பனை எடுத்து போடுவீராக. தாவீது சொன்னது போல நாங்களும் ஜெபம் செய்ய முடியும். ஆண்டவரே உமக்கு பிரியமான வழிகளை என்னை நடத்தும். உம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்திருப்பதே நான் ஆண்டவரே மன வாஞ்சியாய் விருப்பமாய் நான் தொடர்கிறேன். ஆண்டவரே உன் சமூகத்தில் என் ஆவி ஆத்துமா சரத்தை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஏதோ கடமைக்கு வந்தோம் ஆண்டவரே, மற்றவர்களை போல கடமைக்கு செய்கிற காரியம் அல்லப்பா. நாங்க உங்களை நேசிக்கிறோம் அப்பா, உங்களை அன்பு செலுத்துறோம் அப்பா. உங்களுடைய அன்பு பரிபூர்ணமா எங்கள் இருதயங்களை ஊத்தப்படட்டும் அப்பா. அப்போது நாங்கள் உமக்கு சாட்சியாய் நாங்கள் வாழ்வோம். உன் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த கல்வாரியில் அடிச்சு நொறுக்கப்பட்ட போதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய உடல் அந்த முதுகு பட்டையெல்லாம் பித்து கிழிக்கப்பட்ட போதெல்லாம் வாயை துறக்காமல் ஆண்டவரே அந்த செய்து முடித்த காரியத்துக்காய் சகலத்தையும் சகித்து கொண்டு ஒப்பு கொடுத்தீங்களே ராஜா. சகலத்தையும் சகித்த அவரையே நீங்க நினைத்துக் கொள்ளுங்க பவுல் அப்போஸ்தலன் சொன்னான் அல்லவா. வாழ்க்கையில எங்களுக்கு நெருக்கங்கள் பாடுகள் வரும்போது உம்மை நினைத்து பார்த்து ஓட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உம் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அது மட்டுமல்ல ஆண்டவரே நாங்கள் அப்பா, அது மட்டுமல்ல ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காய் யாவையும் செய்து முடித்த வெற்றி சிறந்த தேவன். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும் அப்பா. இந்த ஆண்டவரை இந்த வேலையை முற்று முழுதாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? நீர் ஒருவரே பரிசுத்தர். வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யாரப்பா? ஆண்டவரையும் சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பாடுகிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடத்துல உங்களுடைய பிரசனத்தில் மகிழ்ந்து கனிகூறும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொருவரின் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிரப்புவீராக ஆண்டவரே. சமூகத்தில் எங்களை தாழ்த்துறோம் அப்பா. உம்மை ஏற்றுகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து தெரிந்த பாடல், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? Thank you Jesus. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு
உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உந்தன் நாமம் அதிசயம், என்றும் அற்புதம் செய்திடுவீர். உந்தன் நாமம் அதிசயம், என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆண்டவரே, நாங்கள் சொல்ல முடியும் ஆண்டவரே, எங்களுக்கு விடுதலை கொடுத்தேன் இயேசுவை போல ஒப்பான தேவன் இந்த உலகத்திலே யாரும் கிடையாதப்பா. எங்களுக்காக விடுதலை கொடுத்தவர், எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவர், எங்களை ரட்சித்தவர், உள்ளான மனிதனை ஆண்டவரை நாளுக்கு நாள் மாற்றிக் கொண்டிருப்பவர் இயேசு ஒருவரே. அப்பா, உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ராஜா. தாவீது சொன்னான், ஆண்டவரே ஆண்டவரே சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் ஆண்டவரே அப்பா பெருமை பாராட்டுகிறார்கள். எங்களுக்கு பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமில்லை, ஆனால் ஒன்றே ஒன்றை குறித்து நாங்கள் பெருமை பாராட்டுவோம். எங்களுக்காக யுத்தம் செய்கிற கர்த்தரை குறித்து நாங்கள் பெருமை பாராட்டுவோம். எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர்கள் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிற்கிறோம். காரணம் கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களுக்காக யுத்தம் செய்து எங்களை கண்மலையிலே நிறுத்தின ஒரு நல்ல தகப்பன். ஆண்டவரே, கர்த்தர் நல்லது என்பதை ஆண்டவரே ஆண்டு தினம் ருசிக்கத்தாப்பா தெரியுமாப்பா. நீர் எங்களோடு கூட இருந்து நீ கலங்காதே, நான் கூட இருக்கிறேன், உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை ரட்சித்தவர் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி எங்களை வழிநடத்துற நல்ல தகப்பன் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கப்பா. எங்கள் ஆத்தும நேசர் நீங்க ஆண்டவரே. என் மனவாளனை உண்மை நோக்கி பார்த்திருக்கிறோம்ப்பா, காத்திருக்கிறோம். உருவாக்கும் இந்த பொல்லாத நாட்கள்ல உங்களுடைய வருகை நாட்கள்ல நிக்கிறோம். உலகத்தின் காரியங்கள் பார்க்கும்போது ஆண்டவரே என் தகப்பனுடைய வருகை மிகவும் சீக்கிரமா இருக்கிறதப்பா. கரைதிரையற்றவளாய்
ஆண்டவரே, மான்கள் நீரோடே வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா உம்முடைய பிரசன்னத்தை குறித்து வாஞ்சிக்கணும் ஆண்டவரே. எங்கெல்லாம் உம்முடைய நாமம் ஆண்டவரே கூடி ஆராதிக்கும் அந்த இடத்துல நான் நிக்க வாஞ்சிக்கணும் ஆண்டவரே. ஏனென்று சொன்னால் அதான் 19 ஆண்டவரே, மான்கள் நீரோடே வாஞ்சிப்பது போல எந்த ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்குதாப்பா. அந்த தாகம், அந்த ஜீவ ஊற்று எங்கள் இருதயத்திலே உம்மை தேடுகிற பிள்ளைகளுடைய ஒவ்வொரு பிள்ளை இருதயத்திலே உண்டாவதாகப்பா ஆண்டவரே. அந்த ஜீவ ஊற்று மட்டும் உண்டாகிவிட்டால் ஆண்டவரே, நாங்க யாரும் சொல்ல தேவையில்லை, உம் சமூகத்திலே நான் வந்து நிற்பேன். என் நேசரோடு நான் உறவாடுவேன், என் மனவாளனோடு நான் பேசுவேன். ஏனென்றால் எனக்கும் அவருக்கும் நடுவில் எந்த மஸ்தியசரும் இல்லை. பாவ சுவரை உடைத்தறிந்து அந்த பாவத்தின் திரையை விலக்கி என் பிதாவோடு ஒப்புரவாக செய்த என் நல்ல தகப்பன் இயேசு ஒருவரே. எத்தனை பேர் நாம் உணர்ந்திருக்கிறோம். பல நேரங்களில் நான் கிட்ட போவதில்லை. சத்துரு வந்து உனக்கு உன் மீது குற்றம் சாட்டுகிறானா, நீ அதை செய்து விட்டாய், நீ தவறி விட்டாய். ஆண்டவருடைய வார்த்தை வந்து, நீ குற்ற நெஞ்சோடு இருக்காதே, உன்னை அரவணைக்கிற இயேசுவிடம் வா. 70 முறை விழுந்தாலும் அரவணைச்சு அவருடைய ஒப்புராக்குற ஒரு நல்ல தகப்பன் ஆண்டவரே. உம்மோடு உறவாடணும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதர்மா போல என் தகப்பனே. எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம், எந்தன் இரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம், எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம், எந்தன் இரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம். உந்தன் கிருபையால் வாழ்கிறேன், உமக்கே ஸ்தோத்திரம், உந்தன் கிருபையால் வாழ்கிறேன், உமக்கே ஸ்தோத்திரம், எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம், எந்தன் இரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம். மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல் என் ஆத்மா வாஞ்சிக்குதே, எந்த நடைக்கலம் எந்த கோட்டையும் எந்த ஜீவனும் நீரே. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல் என் ஆத்மா வாஞ்சிக்குதே, எந்த நடைக்கலம் எந்த கோட்டையும் எந்த ஜீவனும் நீரே. எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம், எந்தன் இரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம். கண்மலை வெடிப்பில் என்னை மறைத்து கருத்தாய் காப்பவரே, கண்ணுக்குள் இருக்கும் கண்மணி போல கரிசனை உள்ளவரே. கண்மலை வெடிப்பில் என்னை மறைத்து கருத்தாய் காப்பவரே, கண்ணுக்குள் இருக்கும் கண்மணி போல கரிசனை உள்ளவரே. எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம், எந்தன் இரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம், உந்தன் கிருபையால் வாழ்கிறேன், உமக்கே ஸ்தோத்திரம், உந்தன் கிருபையால் வாழ்கிறேன், உமக்கே ஸ்தோத்திரம், எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம், எந்தன் இரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம். என் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் விடுதலை நாயகன் ஆண்டவர், எங்களுக்காக எல்லாத்தையும் செய்து முடித்தவர்.
குடும்பமாக ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை ஆளுகை செய்கிறவர். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, எங்களுடைய வாழ்க்கையில, குடும்பத்திலே ஆண்டவரே என் தகப்பன் நீர் தலையா இருக்கிறீங்கப்பா. எங்க குடும்பத்தின் தலைவர் என் இயேசு ஒருவரே. அவர் ஒருவரே எங்களை நடத்துகிறவர். அவர் நீதியின் பாதையிலே நடத்துவார். ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். பாவத்தை கண்டித்தும் ஆண்டவரே நீதியின் பாதையிலே நடத்துகிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கும் வரை நாங்கள் கவலைப்படுவதில்லைப்பா. என் தகப்பனை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்தீங்க. ஊழியங்களை கூட இருந்து வந்தீங்க ஆண்டவரை. குடும்பங்களை அற்புதம் அதிசயம் செய்தீங்கப்பா. தேவகளை சந்தித்தீங்கப்பா. நான் சொன்னது போல உம்மை நோக்கி உண்மையாய் உம்மை தேடுகிற பிள்ளைகள் ஒருவரும் வைக்கப்பட்டு போனதில்லை. கர்த்தர் ராஜரீகம் செய்த தேவன். ஆண்டவரே வனாந்தரத்திலே நீரூற்றை உண்டு பண்ணுகிறவர். எங்களை போஷித்து இம்மட்டும் அந்த தகப்பனே நாங்கள் நன்றி சொல்ல வார்த்தை இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள எதுவும் இல்லை அப்பா. எங்கள் சொத்து நீங்க தான் இயேசப்பா. எங்களோடு கூட இருங்க, அது போதும். வரும் நாள் மட்டும் உம்மோடு நாங்கள் உறவோடு இருக்கணும் ராஜா. உன் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு புது குடும்பங்களையும் அப்படியாக உருவாக்குங்க. கீழ்படுகிற பிள்ளைகளோடு, வார்த்தைக்கு கேட்கிற பிள்ளைகளோடு பேசுங்கப்பா. கடந்த மாசத்துல வாக்கு கொடுத்து வளர்த்தீங்க ஆண்டவரே. அநேக அடைக்கலால் குருவிகளை பார்க்கணும். உங்களுடைய பார்வையில் நாங்கள் விஷயத்துல இருந்தோம் ஆண்டவரே. இந்த மாசத்திலும் 2வது மாசத்திலும் அப்பா, இந்த 3வது மாசத்துல நீ கொடுக்க போற வார்த்தைக்காய் நன்றி செலுத்தணும் அப்பா. உம்முடைய வசனம் எங்களோடு பேசட்டும். செய்து கொண்டு வர மகனை மறைத்து எங்களோடு பேசுங்க. ஒரு வார்த்தை வெறுமனவே திரும்புவதில்லை ஆண்டவரே. எசையாவில் வசனமானது, எதுக்காக நான் அனுப்பினோ அதை செய்யாமல் என்னிடத்தில் திரும்ப வருவதில்லை. இந்த வசனம் எங்களோடு பேசட்டும். எங்களோடு ஆண்டவரே வழிநடத்துங்க. ஒரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த வாக்குத்தத்த ஆராதனை முற்று முழுதாகவும் சம்மதம் ஒப்புக் கொடுக்கிறாங்க. நாம மயப்படும் சமுதாயத்தை தாழ்த்தணும். கல்யாண காரியங்கள் எல்லாத்தையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. ஆவியானவரை நீங்க நடத்துங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். இன்றைக்கு அநேக யூத்ஸ் எல்லாம் வந்திருக்கிறீங்க. பார்க்க மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு யூத்ஸ் எல்லாம் வருவது மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதம் 3வது மாதத்தை நாங்கள் துவங்குகிறோம். 2025ஆம் ஆண்டிலே கால் வருடத்தை நாங்கள் பதிக்கப் போகிறோம். ஸோ கர்த்தர் எங்களை அருமையாக கடந்த 2 மாதங்களாக வழிநடத்தி வந்தார். இந்த 2 மாதங்களை நாங்கள் சற்று யோசித்து பார்ப்போமா? எங்களுடைய பலத்தினால் அல்ல, எங்களுடைய சிந்தையில் அல்ல, எங்களுடைய செயலில் அல்ல, எங்களுடைய திறமைகள் அல்ல, இல்லையா? ஆனால் கர்த்தர் பூர்வமானவராக இருந்தார். ஆமென். எங்களை நாங்கள் சோதித்து அறிவோமானால் கர்த்தர் எங்களோடு கூட என்று பேசுவாராக. எங்களுடைய பலத்தில் நாங்கள் இந்த 2 மாதத்தை கடக்கவில்லை. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள் முதலாக நாங்கள் இன்று வரை இருப்பது அது தேவனுடைய சுத்த கிருபையினால். ஆமென். அவர் எங்களை வழி நடத்துகிறார். அவருடைய காணியாட்சிக்குள் நாங்கள் தஞ்சம் புகுந்தோமோ அந்த நாள் முதல் தேவன் எங்களை போஷித்து வருகிறார். ஆமென். உலக காரியங்கள், உலக சிற்றின்பங்கள், உலக சேற்றுக்குள்ளே இருந்த எங்களை அவர் மீட்டெடுத்தார். அவர் மீட்டெடுத்து இப்படியா எங்களை பெயர் சொல்லி அழைத்து எங்களை கழுவி சுத்திகரித்து இந்த சபையிலே அமரச் செய்து அவருடைய வார்த்தைகளை கொடுத்து தன்னுடைய பிள்ளையாக்கி உங்களுக்கு அந்தஸ்துக்களை கொடுத்து, ராஜரீக அந்தஸ்துக்களை கொடுத்து எங்களை தேவனுக்கு முன்பதாக பிரியப்படுகிற பிள்ளைகளாய், ஜெபிக்கிற பிள்ளைகளாக, மன்றாட்டு வீரர்களாக இப்படியாக தேவன் எங்களை உருவாக்கியுள்ளார். ஆமென். இது எல்லாம் எங்களுடைய பலன் அல்ல. தாளந்துகள் யாவும் தேவனிடத்தில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அந்த தாளந்தை நாங்கள் பயன்படுத்துகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அந்த தாளந்தை பயன்படுத்தாவிட கர்த்தர் ஒரு நாள் கணக்கு கேட்பார். ஆமென். கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போம். தேவனுடைய வாக்கு தத்துவத்துக்காக நாங்கள் காத்திருப்போம் அவருடைய பாதத்திலே.
எங்களை நேசிக்கிற தகப்பனையும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 3ஆம் மாதத்திலே ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்த போகிற கிருபைக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். தேவரே ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தினால், உம்முடைய பலத்தினால், உம்முடைய ஆவியை கொண்டு இந்த 2 மாதமும் நீர் முன் சென்றீரப்பா. ஆண்டவரே, கோணலான வழிகள் எல்லாவற்றையும் நேராக்கி செம்மையாக்கி ஆண்டவரே, பள்ளங்கள் எல்லாவற்றையும் நிரப்பி என் தகப்பன் ஆண்டவரே, அதினதின் காலத்தில் எங்கள் தேவைகளை ஆண்டவரை சந்தித்து எங்களை போஷித்து 1000 அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் என் தகப்பன் ஆண்டவரை நாங்கள் விசேஷித்தவர்களாய் இருப்பதனால் என் தேவன் எங்கள் மீது நீர் நம்பிக்கை வைத்து எங்கள் மீது அன்பு கூர்ந்து தகப்பனை இவ்வண்ணமாய் நீர் எங்களை வழிநடத்த போதுமானவராய் இருந்தீரப்பா. இதோ இந்த மாதத்தையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரே, உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பலத்தில் அல்ல, எங்கள் பராக்கிரமம் அல்ல ஆண்டவரே. என் தகப்பன் உம்மால் ஆகும் ஆண்டவரே, எல்லாம் ஆகும். என் தேவ ஆவியானவர் நீங்க எங்கள் குடும்பங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, சபையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஃபைனான்ஸ் காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தேவரே, நீர் எங்கள் முன் நடந்து செல்லும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய ஆடுகள் நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்டு நடக்க என் தகப்பனின் கிருபை செய்யும்படியாக ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நாடி நிற்கிறோம் ஆண்டவரே. தேவரே, கிருபை செய்வீராக இந்த மாதம் முழுவதையும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் உம்முடைய தயவினால் கடக்க ஆண்டவரே, நோய்கள் இல்லாமல் ஆண்டவரே அப்பா நாங்கள் கடந்து தீர்க்க என் தகப்பனின் கிருபை செய்யும்படியாக ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். இந்த மாதம் வாக்குத்தத்தத்தை கூட உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன். தேவரே, உம்முடைய பிள்ளைகளோடு பேசும்படியாக உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை மறைத்து நீர் உம்முடைய பிள்ளைகளோடு பேசும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உற்சாகமாக இருக்கிறீர்களா? ஆமென். எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்துங்கள் பாப்போம். எல்லோரும் சோர்வாக இருக்கிறீர்கள். come on. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு காத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு என்னையா தயக்கமும் பயமும் கலக்கமும்? அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். எதை பத்தியும் யோசிக்காதீங்க. கர்த்தருடைய சமூகத்திலே மனமகிழ்ச்சியாயிரு என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். கர்த்தருடைய பாதத்தில் இருக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்க வேண்டும். எது கவலைகளோட கூட இருக்கக்கூடாது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை இடத்தில் வாருங்கள், உங்களுடைய பாரங்களை இறக்கி வையுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னுடைய சுமையை சுமப்பேன் என்று வேறு யாரும் சொல்லுவவர் அல்ல. ஆமென். அப்படியாப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கார். உற்சாகமாக இருப்போம். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்போம். இந்த 2025ஆம் ஆண்டிலே 3ஆம் மாதத்தை தேவன் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த மாத வாக்குத்தத்தத்தை தேவன் எங்களுக்கு ஏசாயா அதிகாரம் 44ஆம் அதிகாரத்தில் இருந்து 3வது வசனத்தில் இருந்து தருகிறார். எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாக உற்சாகப்படுத்துகிறேன். ஏசாயா 44வது அதிகாரம் 3வது வசனம், பக்கம் 850 தமிழ் வேதாகமத்தில். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்றார். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தாகமுள்ளவன் மேல் என்னுடைய தண்ணீரை நான் ஊற்றுவேன். I will pour water on the thirsty land என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மண், ஒரு வறண்ட மண் எவ்வளவு தாகத்தோடு தண்ணீரை எதிர்பார்த்து நிற்குமோ அப்படியாக கொண்ட தாகம் உள்ள ஜனங்களுக்கு தேவன் போதுமானவராக இந்த மாதத்திலே இருக்க போகிறார். ஆமென். அதாவது மாரி காலத்திலே அநேக மழைகள் பெய்யும் இல்லையா? இந்த சம்மர்ல பார்த்தீங்கன்னா நிலங்கள் எல்லாம் வறண்டு வெடிப்பு விட்டு காய்ந்து வறட்சியாக இருக்கும். புல்லு வளராது இல்லையா? செடிகள் வளராது. அது காத்து கொண்டு இருக்கும், அது ஏங்கி கொண்டு இருக்கும். பிரதர் சொன்னது போல மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல அது ஒரு தாகத்தோட கூட இருக்கும், அந்த தேர்ஸ்டியோட கூட இருக்கும். அப்படி ஒரு தேர்ஸ்டி உங்களிடத்துல இருக்குமாக என் தேவன் அதை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இந்த மாதம் முழுவதும் அவர் வழி நடத்துவாராக. அது மட்டுமல்ல, உன் சந்ததியின் மேல் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு ஆவியை கொடுத்து நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை உங்களுக்கு காண்பித்து நீங்கள் தளராத வண்ணம், நீங்கள் திகையாத வண்ணம், உங்களோடு கூட எப்பொழுதுமே தனிமையில் இருக்கும் பொழுதெல்லாம் ஒரு தேற்றரவாளன் உங்களோடு கூட இருந்து எப்பொழுதும் நீங்கள் சந்திக்க வேண்டிய சவால்களை அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்தி சந்திக்க வைப்பார். ஆமென். நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆமென் என்று சொல்கிறார்? ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை காண்பார்கள். ஆமென். விசுவாசிக்கிறவன் கர்த்தரை கண்டடைவான்.
தேவனை தேட வேண்டிய நேரத்தில் தக்க நேரத்தில் நாங்கள் தேவனை தேட வேண்டும். ஆமென். தேடும் பொழுது அவர் எங்களுக்கு தொடும் தூரத்திலே அவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு சின்ன பேக்ரவுண்ட் உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். அப்பொழுதுதான் இந்த வாக்குத்தத்தத்தின் முழுமையான அந்த அற்புதத்தை நீங்கள் உணர்வீர்கள், அந்த அதிசயத்தை நீங்கள் உணர்வீர்கள். இந்த ஏசாயா புஸ்தகம் உங்களுக்கு தெரியும், 66 அதிகாரங்கள் உள்ளது. ஆமென். இந்த 66 அதிகாரம் போல, அதாவது இந்த பைபிளில் கூட மொத்தமான அதிகாரங்கள் எத்தனை இருக்கு டோட்டலா? 66. சரிதானே? புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு எல்லாம் சேர்த்து. ஆனா அந்த காலத்துல தோரா எழுதும் போது அவங்களுக்கு அது தெரியாது இல்லையா? தோரா எழுதும் பொழுது இதை இணைத்தார்கள். இதில் இணைக்கப்படும் பொழுது 40வது அதிகாரம் வரை ஏசாயா எழுதினது என்றும் 40க்கு பிறகு சில வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் பாபிலோனிலே எழுதப்பட்டது என்று. ஆனால் அதை நாங்கள் நம்புகிறோமா என்பது இங்கே கதையல்ல. ஆனால் உங்களுக்கு நான் அந்த பேக்ரவுண்ட்ஸை கொடுக்க விரும்புகிறேன். இந்த ஏசாயா புஸ்தகம் எழுதும் போது யூதாவுடைய ஆட்சி நடக்கிறது. ஆமென். ஸோ முதலாவது ஏசாயா 1வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 1வது வசனத்தை வாசிப்போம். 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். ஸோ இந்த நாட்களிலே அவர் தரிசனத்தை கண்டார் என்று எங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானங்களே கேளுங்கள், பூமியை செவி கொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். ஸோ இந்த எழுதுகிற நாட்களிலே இஸ்ரவேல் தேவனை மறந்த தேசமாக இருக்கிறது, மறந்த மக்களாக இருக்கிறார்கள். தேவனை விட்டு சற்றே விலகி கொஞ்சம் தூர போன ஜனங்கள் என்பதை நாங்கள் இந்த 2ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது நாங்கள் புரிந்து கொண்டோம் இல்லையா? அதில் என்ன சொல்லப்படுகிறது? அவர்களோ எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். கர்த்தருக்கு விரோதமாக தன்னுடைய ஜனம், தான் பிரித்தெடுக்கப்பட்ட இந்த பரிசுத்த மணவாட்டியாகிய ஜனங்கள், இந்த பூச்சக்கரத்திலே நான் உன்னை வேறு பிரித்தெடுத்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடைய துதியை சொல்லி வருவாய் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா? அப்படியாக பரிசுத்த ஜாதியாக வேறு ஜாதிகளோடு கடவாமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பரிசுத்தத்தோடு என்னை நீ ஸ்தோத்தரிக்க வேண்டும், என்னை நீ தொழுது கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று ஏற்படுத்திய அந்த ஜனங்கள் இப்படியாக கெட்டு போனதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாக இந்த ஜனங்கள் கெட்டு போகிற நாட்களிலே ஏசாயா இந்த தீர்க்க தரிசன வசனங்களை சொல்லுகிறார். இதனுடைய ஹெட்டிங்கை நீங்க பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். சரியா? இது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அவர் தீர்க்கதரிசியாக இருந்தவர். அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிற காரியங்களை இங்கே அவர் எழுதி வைத்திருக்கிறார். அது இன்றும் எங்களுக்கு பயன்படுகிற காரியங்களாக இருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலே இப்படியாக தனக்கு முன்பாக இருக்கும் பொழுது தேவன் தன்னுடைய தாசர்களை தேடி திரிந்து ஏசாயாவை செலக்ட் பண்ணி ஏசாயா மூலமாக இது எழுதுகிறதை பார்க்கிறோம். 44வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்கிறது, இப்போதும் என் தாசராகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள் என்று இது சொல்லப்படுவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்படுகிறது. இன்று இது எங்களுக்கு பொருந்தும். என்னென்றால் ஆவியின் இஸ்ரவேலர்களாக நாங்கள் இருப்பதனால் இது இன்றும் எங்களுக்கு பொருந்தும். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. இதை யார் சொல்லுகிறார் என்று தேவன் தன்னை தானே ஒரு டைட்டிலை போட்டு உங்களுக்கு கொடுக்கிறார். உன்னை உருவாக்கினவர் யார்? யார் இந்த வசனங்களை கலைக்கிறார்? யார் சொல்லுகிறார்? யார்? அவர் யார்? அவர் யார் என்று 2வது வசனம் சொல்லுகிறார். உன்னை உண்டாக்கினவர். உன்னை உண்டாக்கினவர் சொல்லுகிறதாவது, உன்னை தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும். உன்னை எப்படி உருவாக்கினாராம்? தாயின் கருவத்தில் உன்னை உருவாக்கினவர் நானே என்று கர்த்தர் இந்த இடத்திலே ஆணித்தரமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன்னை உண்டாக்கினவர், உன்னை தாயின் கருவிலே உருவாக்கினவர், உனக்கு துணை நிற்கிறவர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே. தாசன் என்றால் வேலைக்காரன். சரியான ஒரு ஊழியக்காரன். சரியா? மகன் அல்ல. பிள்ளையாக நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. தாசன் என்பது என்னுடைய வேலைக்காரன், என்னுடைய ஊழியக்காரன் என்பது, அல்லது எனக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சரிதானே? என் தாசனாகிய யாக்கோபே. யாக்கோபே என்பது இஸ்ரவேல். சரிதானே? யாக்கோபே தான் இஸ்ரவேல் என்று அவர் பெயர் மாற்றினார். நான் தெரிந்து கொண்ட யெஷீரனே, பயப்படாதே,
தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை நான் ஊற்றுவேன் என்றார். ஆமென். ஸோ இந்த வசனம் எந்த சூழ்நிலையில் அவர் கொடுக்கிறார் என்றால், இந்த வசனத்தை ஏசாயா எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பு எழுதி வைத்து விட்டார். இது தீர்க்க தரிசன வசனங்கள். இந்த வசனங்கள் எங்கே நிறைவேறினது என்று அதை பார்த்தோமானால் பாபிலோனிலே இது நிறைவேறின வசனம். 40வது அதிகாரம் முதல் 46வது அதிகாரம் வரை நாங்கள் பார்த்தோமானால் 48 வரை அந்த புஸ்தகங்கள் எழுதப்பட்டது. The book proclaims comfort of the exiles in Babylon. அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக இவர்கள் சிறைப்பட்டு போவார்கள். சிறைப்பட்ட நாட்களிலே அவர்களுக்கு உற்சாகப்படுத்தும்படியாக எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்கள். இப்ப ஏசாயாவை நாங்கள் பார்ப்போம்னா குயிக்காக நாங்கள் பார்ப்போம். 1வது அதிகாரம் முதல் 6வது அதிகாரம் வரை கண்டம்னேஷன் ஆஃப் ஜூடா. இதை பற்றி தான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் வாசித்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். 1 முதல் 6 வரை யூதா கோத்திரத்தாரை கண்டித்து அவர் உணர்த்துகிற காரியமாக இருக்கும். 7வது அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு 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 அழைப்பு, ஒரு தேவனின் அழைப்பு. நாங்கள் அங்கே 6வது அதிகாரம், அதாவது 1 முதல் 5 வரை கண்டம்னேஷன் ஆஃப் ஜூடா. 6வது அதிகாரத்தை நாங்கள் பார்க்கும்பொழுது மத்திய 28 போல ஒரு ஒரு ப்ரொஃபஸி கமிஷனிங், ஒரு மினிஸ்ட்ரி கமிஷனிங் ஆண்டவர் செய்கிற காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் இல்லையா. ஏசாயாவை 6வது அதிகாரத்தில் தேவன் அழைக்கிறார் இல்லையா. He is calling Isaiah on chapter 6. So that is called a prophecy commission. And book of Emmanuel என்று எழுதப்பட்டிருக்க 7வது அதிகாரம் முதல் 12வது அதிகாரம் வரை அது சொல்லப்படுகிறது என்னென்றால் book of Emmanuel, எங்களுக்காக ஒரு பாலன் பிறந்தார் இல்லையா. அவர் கர்த்தத்துவத்தை வைத்திருந்தார், அவர் தோளின் மேல் இல்லையா. காரியங்கள் நீங்கள் வாசிப்பீர்களானால் அந்த 8வது அதிகாரத்திலே, ஏசாயா 8வது அதிகாரத்திலே ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ளவர் இல்லையா. ஸோ அவர் யார் என்றால் அவர் இம்மானுவேல் சரியா. ஸோ அதற்காக இந்த 7 முதல் 12 வரை புக் ஆஃப் இமானுவேல் என்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல 13 முதல் 23 வரை கண்டமினேஷன் ஆஃப் சரௌண்டிங் நேஷன்ஸ், இஸ்ரவேலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தேசங்களுக்கு அவர் கண்டம் பண்ற காரியங்களாக இருக்கிறது. அதே போல 24 முதல் 27 அப்போகலிப்டிக் விஷன், அது ஒரு வித்தியாசமான காரியங்களாக இருக்கும், அழிவை பற்றி கூறுகிற காரியமாக இருக்கும். தீர்க்க தரிசன வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். அதே போல 28 முதல் 35 வரை ப்ரொஃபசிஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் பிளெஸிங்காக இருக்கும். அதே போல 36 முதல் 39 நீங்கள் பார்த்தீர்களானால் எசேக்கிய ராஜாவுடைய அந்த ரெயின் சரிதான், அவருடைய ரெயின் நடந்த காரியங்கள்ல அதில் எழுதப்பட்டிருக்கும். அதே போல 40 முதல் பின்னுக்கு வர்ற காரியங்கள் எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். இதை 2ஆக நீங்கள் பிரித்தீர்கள் என்றால், ஸோ 1 முதல் 39, 40 முதல் 66. இந்த 40 முதல் 66 40 முதல் 48 நாங்கள் பிரித்தெடுப்போமானால் இது இந்த பாபிலோனுக்கு சென்ற ஜனங்களை கம்ஃபர்ட் பண்ணக்கூடிய வசனங்களாக இருக்கும். அதாவது ஏன் இந்த வசனம் கொடுக்கப்பட்டது, ஏன் இந்த ஜனங்கள் பாபிலோனுக்கு போகப்பட்டார்கள் இல்லையா. யூதா ஆட்சி நடக்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார் இல்லையா. ஸோ கர்த்தர் 40வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமானால் கர்த்தர் தான் யார் என்று அவர் அந்த இடத்துல மறுபடி அவர் தன்னை சொல்லி காட்டுகிற காரியங்களாக இருக்கும். 40வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளமாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை தூளாக்கூடாலும் மடைகளை தராசாலும் நிறுத்தத்தக்கவர் யார். அவர் அப்பேற்பட்டவர், அவர் பிரம்மாண்டமானவர். அவருடைய ரெயின் எப்படி இருக்கும் என்றால் அவருடைய காரியங்களை நாங்கள் வாசித்து பார்ப்போம்னா பிரமிக்கத்தக்கதாக இருக்கும். ஒரு இடத்துல சொல்லுகிறார், நான் கோபப்படும் பொழுது இந்த பூமி தன்னுடைய அஸ்திவாரத்திலிருந்து ஓடிவிடும், விலகி போய்விட்டு மறுபடியும் வரும். அவர் அழைக்கும் பொழுது மறுபடியும் வரும். அப்பேற்பட்ட கர்த்தர் இந்த வானத்தையும் பூமியையும் அந்த சராசரங்களையும் உருவாக்கின கர்த்தர் இவர் என்பதை இந்த 40வது அதிகாரம் முதல் 48வது அதிகாரம் வரை நாங்கள் பார்க்கலாம். அவர் அப்பேற்பட்டவர், அவர் பிரமிக்கத்தக்கவர், அவர்தான் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தார், சர்வ சேனைகளை உண்டாக்கினார் என்ற எவிடன்ஸ்
அதையெல்லாம் வச்சு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த 40 ஒரு வசனத்தில் இருந்து நாங்கள் பார்த்தோம். 48வது அதிகாரத்தையும் நாங்கள் பார்ப்போமானால் அங்கேயும் இப்படியாப்பட்ட வசனங்கள் கூட இருப்பதை நாங்கள் காண்போம். 48:13 நான் வாசிக்கிறேன். என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலது கை வானங்களை அளவிட்டது. அவருடைய கையினால் வானங்களை அளவிட்டார். அவருடைய கையினால் மலைகளை அளந்தார், இந்த மண்ணை அளந்தார், இந்த பூமியின் அஸ்திவாரம் போடப்பட்டது. அவர் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்ற வார்த்தையினால் சொன்னால் வெளிச்சம் உண்டாக கடவுள். அப்படியாகப்பட்ட தேவன் தான் நாம் ஆராதிக்கும் தேவன். ஆமென். அப்படியாப்பட்ட தேவன். ஸோ இந்த 40 முதல் 48 வரை தான் யார் என்று காட்டுகிறார். நான் இப்படியாப்பட்ட தேவன், நான் வல்லமை உள்ளவர், அதிசயங்களை செய்கிறவர், நீ சிந்திக்க முடியாத காரியங்களை நான் செய்வேன், உன் புத்திக்கு எட்டாததை நான் செய்வேன், நான் ஒரு வார்த்தையை அனுப்பினால் அது உன்னிடத்தில் கிரியை செய்துவிட்டு தான் வரும். இப்படியான அநேக வசனங்களை தான் யார் என்று அந்த பாபிலோன் ஜனங்களுக்கு காட்டுகிறார். ஏன் இதை காட்டுகிறார் என்றால், பாபிலோனில் அடிமைப்பட்டு போன ஜனங்கள் 75 ஆண்டுகளாக அங்கே இருந்தார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த பாபிலோன் ஜனங்கள் அடிமைப்பட்டு 75 வருஷங்களாக அங்கே இருக்கும் பொழுது நாங்கள் நினைத்து பார்ப்போம். நாங்கள் இந்த புலம்பெயர் தேசங்களிலே வாழுகிற ஜனங்கள், அது யாராக இருந்தாலும் சரி, இந்த தேசம் எங்களுடைய தேசம் அல்ல. இந்த தேசம் ஒரு வருஷத்திலே எங்களுடைய பாஷை மாறுகிறது, தேசம் மாறுகிறது, உடை மாறுகிறது, நடை மாறுகிறது, எல்லாம் மாறிடுச்சு. நம்முடைய பிள்ளைகளும் மாறுகிறது இல்லையா? ஸோ எந்த போக்கில் நாங்கள் போகிறோம்? நியூசிலாந்து போக்கிலே நாங்கள் போகிறோம். அதே போல காலம் போக போக அந்த நாட்களிலே ஆசாரியர்கள் இல்லாத இடத்திலே, வேதங்கள் கையிலே கொடுக்கப்படாத காலங்களிலே, நன்றாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், கேள்விகளினால் தான் அந்த நாட்களிலே விசுவாசத்தை பெருக்கிறார்கள் இல்லையா? இந்த கேள்வி காதில் உள்ள வாயால கேட்கிற கேள்வி, நீ என்ன, நீ யாரு, அவனுடைய தந்தை, கேள்விகளினால் தங்களுடைய விசுவாசத்தை பெருக்கினார்கள். ஏனென்றால் வேதங்கள் கொடுக்கப்படவில்லை. அப்படியாப்பட்ட அந்த பொல்லாத காலத்திலே சிறைபிடிக்கப்பட்டு அந்த பாபிலோன் தேசத்திலே போய் இருக்க வஞ்சிக்கக்கூடிய காரியங்கள் மத்தியிலே, சிறை வழிபாட்டின் காரியங்கள் மத்தியிலே, அந்த பாபிலோன் தேசத்திலே தொங்கு தோட்டம் முதலாவது துவங்கினது பாபிலோன் என்று நாங்கள் எங்களுடைய ஹிஸ்டரியிலே படித்திருப்போம் இல்லையா? அப்பேற்பட்ட பிரம்மாண்டமான ஒரு ஒரு பெரிய ராஜாங்கம். அந்த ராஜாங்கத்திலே இருப்பது சிலை வழிபாடு. அந்த சிலை வழிபாட்டிலே இவர்கள் சிக்கிக் கொண்டார்கள். காலப்போக்கிலே இந்த ஜனங்கள் என்ன செய்து விட்டார்கள்? சிலைகளை வணங்கினார்கள். அதில் போனவர்கள் பல பேர். சில பேர் நின்றார்கள் தானியேல் போல இல்லையா? சில பேர் நிற்க முடியல, கடந்துவிட்டார்கள், மறந்து விட்டார்கள். என்னடால் சொல்லிக் கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை, உங்களிடத்திலே கொடுக்கப்படுவதற்கு அந்த நாட்களிலே வேதமும் அச்சிடப்படவில்லை. அப்படியாப்பட்ட தேசத்திலே அவர்கள் சென்றார்கள். அவர்கள் பல காரிய அசுத்தங்களுக்குள்ளே அவர்கள் மாறினார்கள். அவர்கள் தங்களை மறந்தார்கள். தாங்கள் யாரானால் உருவாக்கப்பட்டவர் என்பதை மறந்தார்கள். 40வது அதிகாரத்திலே நாங்கள் வாசித்தது போல இந்த வானங்களை அவர் பிரித்தார், மலைகளை கையினால் அளந்தவர் இல்லையா? ஸோ கடல் மணல் அத்தனையும் அவர் எண்ணி வைத்திருக்கிறார். அப்படி அநேக அதிசயங்களை செய்கிறவர். என் கரமே பூமியின் அஸ்திவாரத்தை போட்டது, வலதுகை வானங்களை அளவிட்டது, நான் தான் இதை செய்தேன் என்று எல்லாவற்றையும் சொல்கிறார்களோ. ஒரு இடத்தில் சொல்கிறார், பணிகள் எல்லாம் நான் சேமித்து வைத்திருக்கிறேன். ஏனென்றால் அது யுத்த நாட்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரா? பணிகளை வைத்து சேமித்து வைக்கிறாரா. அதில் என்ன நடக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. யுத்த நாட்களில் அந்த பணிகள் உருக்கப்பட்டால் அண்டார்டிகாலையும் ஆர்டிகளையும் என்ன நடக்கும்? கர்த்தர் அப்படியாக யுத்தங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும் இல்லையா? 14வது 48:14 சொல்ல, நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான் இல்லையா? அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? இப்படியாக முன்கூட்டி காரியங்களை சொல்லி தேவன் எல்லாவற்றையும் ஏசாயா மூலமாக அந்த ஜனங்களுக்கு போதிக்க அவர் சித்தம் கொண்டார். அதனாலே இந்த வார்த்தைகளை அவர் எழுதி வைத்தார். இன்றும் எங்களுக்கு அது பொருந்தும். நாங்களும் காலப்போக்கிலே இந்த நியூசிலாந்து தேசத்திலே வாழும் பொழுது எங்களை அறியாமலே நாங்கள் வேறு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து சில காரியங்களை நாங்கள் செய்யக்கூடும். அப்படி செய்யக்கூடுமான இந்த பொல்லாத நாட்களிலே
தேவன் எங்களை மனம் திரும்பும்படியாக அவர் அழைக்கும் பொழுது அவர் தன்னை யார் என்று 40வது அதிகாரம் முதல் 48வது அதிகாரம் வரை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இவர்தான் நான், இப்படியாப்பட்டவர், நான் தான் எல்லாவற்றையும் செய்தேன், நான் தான் இந்த வானங்களை அளந்தேன், பூமியை அளந்தேன், எல்லாத்தையும் உருவாக்கினேன், காற்றை உருவாக்கினேன், உன்னை பிறப்பித்தேன், உன் தாத்தா பாட்டி உன் கூட்டன் பேத்தி எல்லாரையும் நான் தான் உருவாக்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கலாம். 44வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசியுங்கள். அதில் அநேக காரியங்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார் இல்லையா? ஒருவன் மரக்கட்டையை எடுத்து அந்த மரக்கட்டையை வெட்டி, அதாவது ஒரு மரத்தை பார்த்து அந்த மரத்தை வெட்டி அவன் அந்த மரத்தில் விறகுகளை செய்து அவன் தனக்கு இஷ்டமான சாப்பாடுகளை, மற்ற சாப்பாட்டுக்களையும் அப்பங்களையும் அவன் விறகாக அதை உருவாக்கி அதில் பொறித்து சுவைத்து அவன் மகிழுகிறான். அதிலேயே அவன் ஒரு திண்ணைக்கல்லாக ஒரு படிக்கல்லாக போடுகிறான். அதிலேயே தனக்கும் ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி அதை அபிஷேகம் பண்ணி நீதான் என் கடவுள் என்று வணங்குகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அதில் பாதி, அதாவது 17வது 15 முதல் 19 வரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 19வது வசனம் சொல்லுகிறார், அதில் பாதியை அடுப்பில் எரித்தான், அதன் கலனின் மேல் அப்பத்தையும் சுட்டு இறைச்சியையும் பொரித்து புசித்தான், அதில் மீதியான துண்டை நான் அருவருப்பான விக்கிரகமாக்கலாமா, ஒரு மரக்கட்டையை வணங்கலாமா என்று சொல்ல தன் மனதில் அவனுக்கு தோன்றவில்லை, அம்மாத்திரம் அறிவும் சுரணில் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தான் உண்டாக்கின தன்னுடைய ஜனங்கள் வீணாய் போய்விட்டார்களே, இப்படியாக அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போய்விட்டார்களே என்ற ஆதங்கத்தில் அவர் பேசுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். மறுபடியும் அவர் அழைக்கிறார், தாகமுள்ளவன் மீது நான் என் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலங்களிலே நான் ஆறுகளை உண்டாக்குவேன், வனாந்தரத்திலே நான் வழிகளை உண்டாக்குகிற கர்த்தர். வனாந்தரத்திலே நாங்கள் நடந்து போனால் என்ன நடக்கும்? கொம்பாஸ் இல்லாட்டி உங்களுக்கு மரணம் நிச்சயம் இல்லையா? ஆனால் தேவன் எங்களுக்கு வழிகள் தெரியாத பொழுதிலே அவர் வழிகளை உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அவாந்தர வெளிகளிலே அவர் ஆறுகளை உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஆமென். அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். அதே போல நாங்கள் மனம் திரும்பும் பட்சத்திலே இந்த மாதத்திலே அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், உன் சந்ததியின் மேல் நான் உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் இல்லையா? அதுக்கு அளவு கணக்கு இல்லை. அவர் ஊற்றும் பொழுது அந்த தாகத்தோடு இருக்கக்கூடிய நாங்கள் அதை பருகும் பொழுது அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்வோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். எங்களோடு கூட அவர் தொடர்ந்து பேசுவாராக. இப்படியாக எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த வசனம் சொல்வதை கேட்கக்கூடிய ஜனங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்ற அந்த பேக்ரவுண்டை நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் அவருடைய சூழ்நிலை என்னவாக இருந்திருக்கும். அந்த உலகத்தின் அந்த பாபிலோன் அந்த கசப்புக்குள்ளே வெளிப்படுத்தல் விசேஷம் சொல்லுகிறது, பாபிலோன் தான் தேசிகளின் தலைநகரம் என்று சொல்லுகிறது. அப்படியாப்பட்ட அருவருப்பான ஒரு நகரமாக அது இருக்கிறது. அங்கே இருந்துதான் பிசாசானவன் ஆட்சியை துவங்கினான். அங்கே இருந்துதான் கடைசி காலத்திலே உலகம் முழுவதும் அந்த பிசாசுகளின் ஆட்சிகள் பரப்பக்கூடும். இப்படியாக பாபிலோன் கொள்ளாத ஒரு இல்லையா? ஸோ அப்படியாப்பட்ட அந்த இடத்திலே அந்த 75 வருடங்களாக இருந்த ஜனங்கள் தங்களை மறந்தார்கள், தாங்கள் அழைத்த தேவனை மறந்தார்கள், தன்னை உருவாக்கினவரை மறந்தார்கள், மறந்துவிட்டு கண்டதையும் காண்கிறதையும் நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை அவர்கள் அறியாமல் செய்கிற காரியங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதை தேவன் சுட்டி காட்டுகிறார். நீ இதை செய்கிறாய், அது தவறு, நான் உன்னை உருவாக்கினேன். 2வது வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தின் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, என் யசீரனே, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியே, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட புறஜாதியாரே, உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை உருவாக்கினவர் நானே, உன்னை அரவணைத்தவர் நானே. கிருபையின் காலத்தை துவங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே அவர் துவங்கி இன்னும் நடந்து கொண்டிருக்கிறதே. 40வது அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் துவக்கத்திலே துவங்கி இருக்கிறது. அந்த 48வது அதிகாரம் தேவன் சபையை எடுத்துக்கொள்ள போகும் பொழுது அதுதான். ஆமென்.
கர்த்தர் எங்களோடு கூட பேசுவாராக. இந்த நாட்களிலே நாங்கள் தேவனை விட்டு விலகி இருந்தால் இந்த மாதத்திலே தேவன் கிட்டி சேரும்படியாக எங்களை அழைக்கிறார். அவர் எங்களை பேர் சொல்லி அழைத்தவர். நீ மறந்து விடாதே, நீ திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ நடக்க வேண்டிய வழிகளை நான் உனக்கு காண்பிப்பேன், நான் உன்னை அழைத்தவர், பெயர் சொல்லி அழைத்தவர், உன்னை சின்னஞ்சிறு வயதிலேயே நான் பெயர் சொல்லி அழைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக எங்களில் அன்பு கூறுகிற தெய்வம் ஒரு சில காலம் எங்களை மறந்தாலும், உன்னை கண்ணிமை பொழுது உன்னை நான் மறந்தாலும் உன்னை நான் மறுபடியும் உன்னை நான் சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் நான் என்னுடைய முதுகுக்கு பின்பதாக நான் தூக்கி போட்டு விட்டேன், கடலின் ஆழத்தில் நான் தூக்கி போட்டு விட்டேன். நீ எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, நீ மனம் மாறி நீ வரும் பொழுது உன்னை நான் ஏற்றுக்கொள்ளுகிறவராய் இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறேன். நான் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உன்னுடைய சந்ததி மேல் சந்ததியில் உன்மேல் ஆவியை ஊற்றுவேன், உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் 4வது வசனம் சொல்லுகிறார், அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள், செழிப்பாக இருப்பீர்கள், பிரச்சனை வராது. ஏனென்றால் உங்களை மேய்ப்பதற்கு ஒரு மேய்ப்பன் உண்டு என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். உங்களை கோடினால் தூக்கி எடுத்து நீங்கள் ஆடு என்ன செய்யும் என்றால் அது போய் தேவையில்லாத இடத்துல வாய வைக்கும் பொழுது மெய்ப்பன் என்ன செய்வான், தன்னுடைய கோடினால பிடித்து அந்த இடத்த விட்டு இழுத்து விடுவான். சரியா நாட்டை டோன்ட் கோ தேர். அப்படியா பண்ணப்பட்ட கைடு, அந்த கைடு தான், அந்த தடி தான், அந்த ஒரு துளிர்த்த கோல் தான் ஆகியது. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களோடு கூட பேசுவாராக. ஸோ அப்படியாக தேவன் எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நீ பிழையான பக்கத்தில் போகும் பொழுது, ஒரு அசிங்கமான காரியத்தை நீ பார்க்கும் பொழுது, ஒரு இச்சையான காரியத்தை நீ சிந்திக்கும் பொழுது, நீ தவறான இடங்களிலே, பள்ளிக்கூடங்களிலே, யூனிவர்சிட்டியிலேயோ, வேலைத்தலங்களிலேயோ, இல்லை எங்கே என்றாலும் சரி, நீங்கள் தவறாக போகும் பொழுது அந்த ஆவியானவர்களுடைய பாவங்களை உணர்த்தி அந்த கோடினால் அவர்களை இழுத்து கொண்டு வருகிறார். ஆமென். அதுதான் நாம் ஆராதிக்கிற தெய்வம். அப்படியாக இந்த நாட்களிலே உங்கள் யாவரையும் அழைக்கிறார். கர்த்தரிடத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் எங்களை வழி நடத்துவாராக. ஆமென். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு புரிந்ததுதானே? சிறையிருப்பில் இருந்த ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இல்லையா? சிறையிருப்பில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஏயும் தெரியாது, சட்டும் தெரியாது. அப்ப தேவன் எல்லாவற்றையும் தான் யார் என்று சொல்லி அறிமுகப்படுத்தி மறுபடியுமாக அவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர் வாக்கு தத்தங்களையும் கொடுத்து ஆசீர்வதித்து அழைத்து கொண்டு போவார். என்ன இதுதான் இந்த ஏசாயா 40 முதல் 48 வரை நடக்கிற காரியம். மறுபடியும் நான் அந்த வாக்கு தத்தத்தை வாசிக்க விரும்புகிறேன். 44 ஏசாயா 3வது வசனம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். கர்த்தர் தாமே உங்களுக்கு தொடர்ந்து வழி நடத்துவாராக. எல்லோரும் எழுந்திருப்போம். நாங்கள் ஜெபித்து நாட்களிலே நாங்கள் பந்திக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. பந்திக்கு போவதற்கு முன்பதாக எங்களை ஒரு விசை சீர் செய்து கொண்டுவோம். கர்த்தரிடத்திலே ஒப்புரவாகுவோம். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய எரிச்சல் எல்லாம் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பதாக தனிய கடவுள் என்று சொல்லுகிறார். நீங்கள் கோவப்படுகிற யார் மேலே எல்லாம் நீங்கள் கோவம் வச்சிருக்கிறீங்களோ, யாருமே எல்லாம் நீங்கள் புறந்தள்ளினீங்களோ, யாரையெல்லாம் நீங்கள் திட்டினீங்களோ, இல்லை நீங்கள் உதாசீனப்படுத்தியிருக்கலாம், இல்லை சில பாவங்கள் தெரியாமல் நீங்கள் செய்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் அதை அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் உங்களை அதை மன்னித்து உங்களை ஆசீர்வதித்து அவர் தன்னுடைய பிள்ளையாக மறுபடியும் அவர் தன்னுடைய கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே உங்களை கழுவி சுத்திகரித்து மறுபடியும் உங்களை ராஜாக்களாக லேவியராக மாற்றி பிதாவுக்கு முன்பதாக அவர் நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும், சத்தமாக சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கும். அந்த வல்லமையுள்ள இரத்தத்தை நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூறுவோம். அவர் எங்களுக்காக ஒரு புது உடன்படிக்கையை அவர் செய்திருக்கிறார். கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போம். ஒரு விஷயம் நாங்கள் ஜெபித்து நாங்கள் கம்யூனிக்குள்ளாக கடந்து செல்வோம். எங்களை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆராய்ந்து பார்க்கிற நல்ல கர்த்தரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 2 மாத ஆண்டவரே 2ஆம் மாத கடைசியில் நாங்கள் நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே, 3ஆம் மாதத்துக்கு முன் செல்வதற்கு முன்பதாக ஆண்டவரே நாங்கள் பரிசுத்த அலங்காரத்துடன் உட்பிரவேசிக்க
ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபையாய் நீர் வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் பலத்தில் அல்ல ஆண்டவரே, கடந்த நாட்களிலே யாரேனும் ஆண்டவரை எங்களை உதாசீனப்படுத்தியிருக்கலாம், நாங்கள் உதாசீனப்படுத்தியிருக்கலாம் ஆண்டவரை, கிண்டல் கேலிகள் ஆண்டவரே ஏதேனும் நடந்திருக்கலாம், கசப்பான காரியங்கள் நடந்திருக்கலாம். என் தகப்பனை ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் எங்களை முழுவதுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் ஆண்டவரே எங்களை மன்னித்து தயவாய் ஆண்டவரே என் கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினாலே எங்களை கழுவும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். என் தகப்பன் ஆண்டவரே எங்களோடு கூட நீங்க பேசுகிற கர்த்தராய் இருப்பதனாலே ஆண்டவரே 44ஆம் அதிகாரத்தில் நீங்க சொல்லி இருக்கிறீங்க, கல்லோ மண்ணோ பேசுவதில்லை, அது பார்க்காது, அது நுகராது, அது கை காலை அசைக்காது, நானும் உன்னை உண்டாக்கினவர், நீ என்னை நோக்கி பார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இப்படியாய் ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே நாங்கள் தாகத்தோடு கூட ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு நீ ஜீவ தண்ணீரை தரும்படியாக ஆண்டவரே, இந்த பாவ மன்னிப்பை தரும்படியாக ஆண்டவரே, இந்த வறண்ட நிலமாகி எங்களிலே ஆண்டவரே ஆண்டவரே நீ நீரூற்றாய் ஆண்டவரே, உம்முடைய ஆவியை ஆண்டவரே அளவில்லாமல் பொழியும்படியாக நாங்கள் ஆண்டவரே பொழியும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. எங்களை அபிஷேகம் பண்ணுவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்கள் சந்ததிகளை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என் தகப்பனை எங்கள் சந்தானத்தை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். தேவரீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் சபையை முற்றுமுழுவதுமா நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சபையில் இருக்கக்கூடிய ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன். இந்த வேலையில் ஆண்டவர் இந்த இடத்துல வராம ஆண்டவரை தடைப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். தேவரீர் அந்த பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் கடந்து செல்லும்படியாக ஆண்டவரே தேவரீர் அப்பா இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக கூட ஒருமனப்பட்டுகிறோம். ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஆண்டவரே இந்த தேசத்திலே ஆண்டவரே நாங்கள் எத்தனை நாட்களை ஜெபித்து வந்தோம். ஆண்டவரே இந்த தேசத்தின் ஃபைனான்ஸ் ஆசீர்வதிங்க என்று ஆண்டவரே, இந்த தேசத்தின் ஆண்டவரே ஆண்டவரே வளர்ச்சியை ஆசீர்வதிங்க என்று நாங்கள் ஜெபித்து வந்தோம். ஆண்டவரே இந்த தேசத்தின் விளைச்சல்களை ஆசீர்வதிங்க என்று நாங்கள் ஜெபித்து வந்தோம். ஆண்டவரே அப்படியா ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் கேட்டு ஆண்டவரே ஆம் என்று நீர் பதில் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். இப்படியாக ஆண்டவரே இந்த நாட்களிலே இந்த தேசங்களில் அநேக விளைச்சல்களை காண ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே இலகுவாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் பாராட்டின கிருபைக்கு நாங்கள் நன்றி என்று கூட சொல்லுகிறோம் கர்த்தாவே. வரும் நாட்களிலே இருக்கக்கூடிய ஆண்டவரே கவர்மெண்ட் ஃபைனான்ஸ் காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களிலே ஆண்டவரே காணப்படுகிற ஃபைனான்ஸ் காரியங்களையும் ஆண்டவரே உடைய சமுத்திரம் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவரீர் ஆண்டவரே பள்ளங்கள் எல்லாவற்றையும் நீர் நிரப்பும்படியாக எங்கள் தேவைகளை சந்திக்க நீர் ஒருவரே வல்லவராய் இருப்பதனால் என் தகப்பனை நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பள்ளிக்கூடங்களில் ஆண்டவரே இருக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே ஒரு வித்தியாசமான ஆண்டவரே பிள்ளையாக காணப்படத்தக்கதாய் ஆண்டவரே நீர் கிருபையாய் ஆண்டவரே வளருங்க. ஆண்டவரே தீய பழக்கங்கள் அசுத்த காரியங்களுக்கு விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்து ஒரு சாட்சியாய் வாழ தகப்ப நீங்க கிருபை செய்யணும். ஒரு விசேஷித்த பாதுகாப்பு பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கும்படியாக 2 தூதர்களை அனுப்பி நான் பாதுகாப்பேன் என்று சொன்ன வசனத்தின் படி ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே அப்ப 2 தூதர்களை அனுப்பி போக்கிலும் வரத்திலும் படிக்கும் பொழுதும் ஆண்டவரே நீர் வேறு ஸ்தலங்களிலும் தகப்ப நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கூட இருங்கப்பா. உமக்கு சாட்சியான வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களை காண்கிறவர்கள் ஆண்டவரே உண்மை காணத்தக்கதாய் ஆண்டவரே இயேசுவை காணத்தக்கதான ஆண்டவரே காரியங்களை நாங்கள் செய்ய நடப்பிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் துவக்கம் முதல் முடிவரை என் தகப்பனுடைய பாதத்திலே நாங்கள் அர்ப்பணித்து விட்டோம். நீர் தாமே வழி நடத்துவீராக. உங்களுடைய சமூகத்திலே எங்கள் பலன்கள் எங்கள் ஆரோக்கியங்கள் எல்லாவற்றையும் கூட ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். நோய் நொடியாக இருக்கிறவர்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த மாதத்தில் ஆண்டவரே நோய் நொடியிலிருந்து நீங்கி ஆண்டவரே சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கத்தக்கதாய் என் தகப்பன் நீங்க சரீர பலத்தை நீங்க கொடுக்கும்படியாக ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். கூட இருங்கப்பா ஆண்டவரே, நாங்கள் செய்த தப்பிதங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா இதோ இந்த ஆண்டவரே அப்பா உங்களுடைய பந்திக்கு செல்வதற்கு முன்பதாக என் தகப்பன் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஒருமனப்படுகிறோம் என் கர்த்தாவே. தேவரே ஆண்டவரே அப்பா நாங்கள் அறியாமல் தெரியாமல் ஆண்டவரே ஏதேனும் காரியங்கள் செய்திருந்தாலும் ஒரு விஷயம் மன்னியும் ஐயா, மன்னியும் ஐயா, மன்னியும் ஐயா. தகப்பனே ஆண்டவரே மன்னிக்க தயவு பெருத்தவர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. தேவரே அப்பா எங்களோடு கூட இருங்க, எங்களை வழி நடத்துங்க. மீட்பரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.